ஸோ ஐஏஎஸ் சண்முகம் இப்போ பார்க்க போகிற படம் வந்து கிரேக்ஸி, அதாவது கிரேஸியில் இசட்டுக்கு முன்னாடி எக்ஸ்ஒய் வரும். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா சரியான கெத்து பிடிச்ச ஒரு டாக்டர். சரிங்களா, அவரை பொறுத்தவரை எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும், பொண்ணு பையன்லாம் ஸ்மார்ட்டாக வளர்ந்துருக்கணும் ஆசை. ஆனால் அவரோட பேட் லக் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணி பிறந்திருக்க குழந்தை வந்து மென்டலி சேலஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு 10th படிக்கிற வயசு வந்து 7th படிக்கிற வயசு வந்துடும். சரிங்களா, இந்த ஒன்று ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்கிட்டு ஒரு ஆசை நாகியோட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பான். இப்படி இருக்கப்போ ஹாஸ்பிட்டலில் பண்ண ஒரு சர்ஜரினால ஒரு சின்ன வயசு பையன் வந்து இறக்குற மாதிரி போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா, நீ உன்னோட அஜாக்கிரதை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கும். ஸோ நீ என்ன சொல்லுவேன்னா, ஆஃப் கோர்ட் செலவன் பண்ணிக்கலாம், நீ ஒரு 5 கோடி கொடுத்துட்டு நம்ம பேசி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு டீலிங்க்கு வருவாங்க. சரிடா அப்படின்னு சொல்லி 5 கோடி எடுத்து கொடுக்கலாம் கிளம்பும் போது பார்த்தா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். டே டாக்டர், உன் பொண்ணை நான் கடத்திட்டேன், மரியாதை 5 கோடியை கொடு, அப்போ தான் நான் பொண்ணை விடுவேன். 5 கோடியை கொடு, பொண்ணை விடா? சரி, பொண்ணை கிடைச்சது பிரச்சனை இல்லைடா, நான் இங்கே தான் கொடுக்க 5 கோடி எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் எப்படி நான் கரெக்டாக 5 கோடி கேட்குறீங்க? இந்த 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் கேட்காம எப்படி அதே 5 கோடியை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தம்மா கன்ஃபியூஸ் ஆகிறாரு. முதல்ல சரி பொண்ணு தான் முக்கியம், பொண்ணை தேடி போகிறா, இது இல்லை கீப் ஃபோன் அடிக்குது. நான் நீங்கள் இல்லாமல் வாழவே மாட்டேன், ஏன் இப்படி நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க? அது எப்படி மென்டலி சேலஞ்ச்டு தானே, நீ இருந்தாலும் ஏன் இப்படி என் பேச்சை கேட்க மாட்டேன்? உன்னோட ஃபியூச்சர் பார்க்கணுமா இல்லையா? உன் ஃபியூச்சரில் தானே என் ஃபியூச்சர் எங்கே நான் சரி பேசினாலும் என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபோனை கட் பண்ணிட்டு பொண்ணை காப்பாற்ற போயிடுறாரு. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பொண்ணை உண்மையிலே காப்பாற்றினாரா இல்லையா, பொண்ணை கடத்தினது யார் அப்படிங்கிறது வந்து மீதி இருக்க கதை. ஸோ ஒரு நல்ல இன்டெலிஜிங்காக போகும், நல்லதாக போகும், டாப் நாட்ச் அப்படி கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாய்ஸ் பண்ணாம பாருங்க, இதே மாதிரி நல்ல வீடு வந்து பாரு. அது வரைக்கும் பாய்.